செந்தமிழே நெடுந்தேனே தேகம் போற்றும் செம்மொழியே திருவாரூர் மண்ணெடுத்து கலைஞரையா சொல்லெடுத்து உரையாற்ற வந்திருக்கிறேன். இன்னொரு திருக்குறளை பெற்றெடுத்த திருக்குவளை முரசொலித்த மாணவ பருவத்தை கருவூலமாய் சுமந்த திருவாரூர் தப்பாத தோல்விக்கு நம் தலை என்று எதிரிகள் அஞ்சிருக்க வெற்றி கன்ற குளித்தலை ஈரோட்டு தத்துவத்தை காஞ்சி தலைவன் கொள்கைகளை இதயத்தில் ஏற்றி வைத்து கழகத்தில் இறக்கி வைத்த துறைமுகம் மூச்சுக்கும் பேச்சுக்கும் நடுவே என் உயிரினும் மேலான என் உடன்பிறப்பே என்று முழங்கிய கட்டுண்ட தமிழ்நாடு என்று தமிழை தனது உயிர் மூச்சாக கொண்ட கலைஞரையா அவர்களை பற்றி ஒரு சில மணித்துளிகள். தமிழ் மொழியின் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் விதமாக பல திட்டங்களை செயல்படுத்தினர். அதில் முதன்மையானது எதுவென்றால் தமிழ்த்தாய் வாழ்த்து ஆகும். அரசு விழா மற்றும் பள்ளி கல்லூரிகளில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாட வேண்டும் என்று அறிஞர் அண்ணாவிடம் ஆலோசனை பெற்று அதை அரசாணையாக வெளியிட்டார் நம் தலைவர். நிகழ்கால அரசியலில் உள்ள பலரிடம் உங்களை அரசியலில் அறிமுகப்படுத்தியவர் யார் என்று கேட்டு பாருங்கள். உடனடியாக வரும் பதில் ஐயா கலைஞர் என்று. எப்படிப்பட்ட சூழலிலும் அனைவரையும் வியக்க வைக்கவும் சிரிக்க வைக்கவும் அவராலே முடியும். ஐயா அவர்களுக்கு ஒரு நாள் முதுகு தண்டுவட அறுவை சிகிச்சை நடந்து முடிந்தது. அப்போது மருத்துவர், இவருக்கு மயக்க மருந்து கொடுத்துள்ளோம், எழுந்தவுடன் தண்ணீர் கேட்பார், 4-5 சொட்டுகள் மட்டுமே கொடுக்க வேண்டும் என்று கூறினார். அதே போல் அவர் எழுந்தவுடன் தண்ணீர் கேட்டார். அதற்கு அந்த செவிலியரோ 4-5 சொட்டுகள் மட்டுமே கொடுத்துள்ளாராம். அந்த சூழலிலும் ஐயாவின் நகைச்சுவையை பாருங்கள். உன் பெயர் என்ன காவேரியா, உன் பெயர் என்ன காவேரியா என்று கேட்டாராம். அங்குள்ள அனைவரும் சிரிக்க செவிலியரோ ஒன்றும் புரியாமல் நகர்ந்து சென்றார். குஞ்சு முகத்தாய், பஞ்சு மனத்தாய், பிஞ்சு இனத்தாய், உம்மை பெற்றார் அஞ்சுகத்தாய். பூம்புக்கார் கலைக்கூடமும் வள்ளுவர் கோட்டமும் பாளையங்கோட்டை சிறையும் உங்களுக்கு நினைவு சின்னங்கள். இன்று எத்தனையோ குணசேகரன்கள், ஞானசேகரன்கள், சந்திரசேகரன்கள், கல்யாணிகள், எல்லாருக்கும் நீங்கள் தான் பெற்றெடுத்த பராசக்தி. ஒரு போராளி, ஒரு படைப்பாளி, அவரே ஆட்சியாளர், அதுவும் 5 முறை ஒரு நூற்றாண்டு வாழ்வு. 8வது திசையம் யாரும் எட்டாத திசையம், 8வது திசையம் யாரும் எட்டாத திசையம். கடற்கரையில் கலங்கரை விளக்கம் கப்பலுக்கு வழிகாட்டும். கடற்கரையில் நீங்கள் தமிழ்நாட்டிற்கு வழிகாட்டுங்கள், ஒளிக்கூட்டுங்கள். இறுதியாக திமுக அன்பு உறவுகளே, இது உங்களுக்காக. பெரியாரிடம் பகுத்தறிவை கற்றோம், அண்ணாவிடம் கடமை, கண்ணியம், கட்டுப்பாட்டை கற்றோம். கலைஞரிடம் மயராத உழைப்பையும் புத்தி கூர்மையும் கற்றோம். தளபதியிடம் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் கற்றோம். திமுக ஒரு கட்சி மட்டுமல்ல, அது திராவிட இயக்கத்தின் ஒரு சகாப்தம். அது நமது உயிர், நமது